ஆமா சரி வா இங்க வா இங்க வா. அவங்க சொன்ன மாதிரி செஞ்சாங்க. அவங்க சொன்ன மாதிரி செஞ்சிருந்தாலும் எனக்கு முக்கியம் யார் என்று பார்த்தால் என் அண்ணன் தான். என் அண்ணன் சொல்ற வாக்குத்தான் எனக்கு தலை உறுதி. அதனால சேலையை உங்கள்கிட்ட தராதது தருவது உன்னுடைய விருப்பம். வளராம ஒரு நிமிடம். அதாவது பலராமனு கண்ணனும் ஆடு வைக்கும் போது காளிங்கராயனுக்கு ஒரு சாபம். அந்த காளிங்கராயனானவன் இப்பொழுது சர்வமாக இருந்தான். அந்த சர்வமாக இருக்கும் பொழுது என்னுடைய பாதப்பட்டு அந்த காளிங்கராயனுடைய சாபம் நிவர்த்தி ஆகிவிட்டது. அதற்கு பிறகுதான் இங்க இவ்வளவு செஞ்சீங்களே, ஒரு பெண்களானவர் ஒரு நதிக்கரையில் ஒட்டு துணி இல்லாமல் குளிப்பது தவறுதானே? அப்படியா? அந்த காரணத்தினால் சரிதான். அந்த காரணத்தினால் இந்த சேலையை எடுத்து வருங்காலத்தில் பெண்களாக இருந்தால் ஒட்டு துணி இல்லாமல் எங்களும் குளிக்க கூடாது. அதாவது கங்கை என்பது எங்களை போல ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை அசுத்தம் செய்வது போல ஒரு பெண் கங்கையில நீங்க அசுத்தமா ஜலம், அதாவது குளிக்க கூடாது. அதனால சின்ற ஆடையாவது கொஞ்சமாவது ஆடையாவதோடு அதாவது ஜலத்துல குளிக்கணும். ஆடை இல்லாம குளிச்சா அந்த பாவம் எங்களுக்கு தான் வந்து சேரும். அது திருத்தவதற்காகத்தான் அப்படி சொல்றீங்களா? சரி, அப்படியா இருந்தாலும் நாங்க இன்று முதல் பெண்கள் அனைவருமே ஆடை இல்லாமல் மேல ஜலத்தை ஊற்ற மாட்டோம் கண்ணா. சரி, உங்க விருப்ப பிரகாரம் என் அண்ணனுக்கு ஒரு முத்தம் முத்துட்டு அந்த சேலையை வாங்கிக்கோங்க. எப்படி ஓத்து ஓட்டாச்சுங்க? ஓத்து ஓட்டு அடிக்கிறாங்க. உனக்கு போல வேணா வீட்டுக்கு ஆட்டுக்கு கூட்டு போட்டு ஆட்டுக்கு கூட்டு போனோம். ஆட்டுக்கு கூட்டு போட்டு வீட்டுக்கு கூட்டு போய் தனியா ஒரு ரூம்ல கூட்டு போட்டு தனியா ஒரு ரூம்ல கூட்டு போட்டு கீழே நான் மேல. சரி, நான் கீழே நீ மேல. உனக்கு மட்டும்னா போடுங்க போ. போட வேணுமா? போட வேணுமா? வேணுமா? ஒரு புத்து முடிச்சுக்க
எங்க சிக்கலை கேட்டவாறு நாடகத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுப்போம். உங்களுக்கு ஒரு நன்றி கொடுங்க.